இன்னைக்கு நம்ம கத்துக்க போற டாபிக் வெக்டார்ஸ். கிளாஸ் நல்லா கவனிச்சுட்டு நடுவில் யாருக்கு வேணாலும் கொஸ்டின் இருக்கும், பதில் சொல்லி தான் ஆகணும். பதில் தெரியலன்னா சொல்லக்கூடாது. ஸோ உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாமே. வெக்டார்னா என்ன, வெக்டார் கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கேலார்னா என்னன்னு கத்துக்கணும். ஸ்கேலார் 10th மேபி நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காத பசங்க புதுசா தெரிஞ்சுக்கோங்க. இட் ஹாஸ் அ ஒன்லி மேக்னிடியூட். மேக்னிடியூட் இட் ஹாஸ் அ ஒன்லி மேக்னிடியூட். ஸ்கேலார் இட் ஹாஸ் அ ஒன்லி மேக்னிடியூட் அப்படின்னா ஸ்கேலார். சார் ஒண்ணுமே புரியல. இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிடியூட் ஸ்கேலார்னா இப்போ என்ன சொல்றது, நீ ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கேன், உன்னை பார்த்து தமிழ் படிக்க தெரியும்ல எல்லாருக்கும், எவ்வளவுன்னா எவ்வளவு தூரமா வந்த, எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி வந்த, எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி வந்த. சரி, நான் ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தேன். அப்ப எவ்வளோன்ற ஒரு கொஷினுக்கு மட்டும் பதில் சொன்னா அமௌண்ட், மேக்னிடியூட் அப்படின்னா அமௌண்ட், ஹவு மச் அந்த மாதிரி. எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்த ஸ்கேலார், டிஸ்டன்ஸ் ஸ்கேலார். இப்போ மாஸ், சரி நான் ஒரு 10 kg இருப்பேன், எவ்வளோ மாஸ் பா நீனு, 10 kg சார், ஸ்கேலார். அப்ப மாஸ் ஸ்கேலாரா? ஆமா. டாடியோட ஸ்கூட்டில வரீங்க இல்ல பைக்ல வரீங்க, எவ்வளோ ஸ்பீடா வந்த, நான் ஒரு 40 kmph வந்தேன் சார். வெறும் நம்பர் மட்டும் சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஸ்கேலார். அப்ப வாட் இஸ் ஸ்கேலார் கேட்டா, இட் ஹாஸ் அ ஒன்லி மேக்னிடியூட் சார். இட் ஹாஸ் அ ஒன்லி மேக்னிடியூட் ஸ்கேலார். ரைட்டா? எக்ஸாம்பிள் சொல்ல சொன்னா டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, மாஸ், இதெல்லாம் ஸ்கேலார். இன்னும் உனக்கு தெரியாத நிறைய விஷயம் சொல்றேன், கத்துக்கிட்டே வா. வாட் இஸ் ஸ்கேலார்னு கேட்பாங்க. ஸ்கேலார்னா ஒரு குவான்டிட்டி, இட் ஹாஸ் அ ஒன்லி மேக்னிடியூட், இதுக்கு பேரு ஸ்கேலார். சார் புரிஞ்சிருச்சு. மேக்னிடியூட் மட்டும் இருக்கும், அமௌண்ட் மட்டும் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. அப்படி இருந்தா அது ஸ்கேலார். யாரெல்லாம் ஸ்கேலார்? இப்ப நிறைய இருக்கு. இப்போ ஒரு 10 மட்டும் சொல்றேன். டிஸ்டன்ஸ் ஸ்கேலார், ஸ்பீடு ஸ்கேலார், மாஸ் ஸ்கேலார், எனர்ஜி ஸ்கேலார், வெயிட் பண்ண சூப்பரா புரிய வைக்கிறேன், பவர் ஸ்கேலார், ஒர்க் ஸ்கேலார். இந்த மாதிரி அது மாட்ட போயிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் பாருங்களேன், எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்த, எவ்வளவு ஸ்பீடா வந்த, உன்னோட மாஸ் எவ்வளோ, உனக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும், ரைட்டா? எவ்வளவு எனர்ஜி வேணும், எவ்வளவு பவர் வேணும், எவ்வளவு ஒர்க் வேணும். ஒரே நிமிஷம். லலிதா குட் ஈவினிங் மேம். கிருத்திக் குட் ஈவினிங் மேம். லலிதா அம்மாவை கால் பண்றேன். குட் ஈவினிங் சார். அதுதான் அம்மாட்ட அப்புறமா சொல்லிடுமா, கிளாஸ் முடிச்சு கூப்பிடுறேன்ட்டுனே. ரைட் ரைட். டேய், உன் பேர் என்ன? கிருத்திக் தம்பி. பா உன் நேம் என்ன? ஓகே சரி பா, லாஸ்டா பேசலாம். இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிடியூட் ஸ்கேலார். இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிடியூட் ஸ்கேலார். ஸோ டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, மாஸ், எனர்ஜி, பவர், ஒர்க் எல்லாமே ஸ்கேலார் தான். எல்லாத்துக்கும் நீ எவ்வளோன்னு மட்டும் ஒரு கொஸ்டின் கேள, அதுக்கு மட்டும் ஆன்சர் கிடைக்கும். எவ்வளோ பவர் உங்ககிட்ட இருக்கு, எவ்வளோ எனர்ஜி உனக்கு வேணும், நீ எவ்வளோ ஒர்க் பண்ண, இந்த ஹவு மச் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் பதில் சொன்னீங்கன்னா அது ஸ்கேலார். அப்போ 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன்ல விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கேலார்னு கேட்டா நீ கேட்டுப்பாரு. இல்ல எவ்வளோன்ற ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் யார் பதில் சொல்றாங்களோ அவங்க ஸ்கேலார். லலிதா, உனக்கு மேக்ஸ் கிளாஸ் வந்து 7 o'clock இல்லையா? சரிம்மா, கிளாஸ் கரெக்டா 7 o'clockலாம் நீ லீவ் ஆயிடலாம். ரைட்? ஓகே ஓகே சரிப்பா, அம்மாட்ட தான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அடுத்தது சார், வெக்டார்னா என்னங்க சார்? வெறும் மேக்னிடியூட் மட்டும் இருக்காது, மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அது ஆஃப்லைனா ஆன்லைன்? நம்ம லலிதா, அது ஆஃப்லைனா ஆன்லைனா மேக்ஸ்? ஆன்லைன் சார். சரிம்மா, அப்படியே பிரச்சனை இல்லை, அதே இடத்துல உட்காந்துட்டு மேக்ஸ் கண்டினியூ பண்ணு, சரிதா? பா உங்க நேம் ஜான்சி மேரி, ஸ்டூடெண்ட் நேம் பா? ஜிஷ்ணு. ஜிஷ்ணு, ரைட் ரைட்.
கிருஷ்ணகுடி நீங்க ஓகே பை எல்லாருமே பிரசன்ட். ஸோ உங்க எல்லாரையும் ஒண்ணா பார்க்கறது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ரைட். ஸோ உங்களை பார்த்ததும் அப்படியே பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. கடகடன் போமா வாங்க. இந்த கிராஷ் முடிய வரைக்கும் நிறைய கிளாஸஸ் இருக்கிறதுனால குரல் எல்லாம் ஒரு மாதிரி குறன்னு ஆகி போச்சு. கொஞ்ச நாள்ல சரி பண்ணிக்கலாம் பை. ஸோ நல்லா சொல்லித்தரேன், சூப்பராக கற்றுக்குவோம். ஸோ போத் மேக்னட்யூட் அண்ட் டைரக்ஷன் வெக்டார். சார் சரியா புரியல. மேக்னட்யூட் மட்டும் இருந்தா ஸ்கேலார்னு சொன்னீங்க. டைரக்ஷன்னா இப்போ உங்க டேடியோட ஸ்கூல் போயிட்டு இருக்கு. எவ்வளோ ஸ்பீடா போற, எந்த பக்கமா போற, எவ்வளோ ஸ்பீடா போற, எந்த பக்கமா போற. சார் நான் ஒரு 40 kmph போயிட்டு இருக்கேன், வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஓ அப்ப 40ன்றது மேக்னட்யூட், வெஸ்ட் டு ஈஸ்ட்ன்றது டைரக்ஷன். போத் மேக்னட்யூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருந்தா அந்த குவான்டிட்டியோட பேரு வெக்டார் குவான்டிட்டி. நல்லா இருக்கு சார். யாரெல்லாம் வெக்டார்? டிஸ்பிளேஸ்மெண்ட், the shortest distance between the 2 points. இங்க பாருங்க, ஏல இருந்து பி வழியா சி போற இது டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏசி, இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ்னா ஆக்சுவல் பாத் லென்த். நீ நடந்து போன தூரம் தான் டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா குறுக்கு வழி. தெரியுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நீ குறுக்க போறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் இட் ஹாஸ் a direction. பாருங்க, ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் இட் ஹாஸ் a direction, so it is vector. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஒரு வெக்டாருக்குள்ளார ரெண்டும் இருக்கும். ஒன்னு மேக்னிடியூட் இருக்கும், கூடவே டைரக்ஷனும் இருக்கும். சரி, நல்லா இருக்கு. வேற கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். வெலாசிட்டி ஸ்கேலாரா வெக்டாரா? வெலாசிட்டி போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். வெலாசிட்டி இங்க பாருங்க. வெலாசிட்டினா எவ்வளோ ஸ்பீடா போனேன், 40 kmph பிளஸ் எந்த பக்கமா போனேன், சவுத் டு வெஸ்ட் போனேன். சரி, சவுத் டு நார்த் போனேன். எங்கேயோ டைரக்ஷன் இருந்ததுன்னா வெக்டார். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரா? ஆமா. வெலாசிட்டி வெக்டாரா? ஆமா. வேற ஆக்சலரேஷன் வெக்டாரா? ஆமா. ஃபோர்ஸ் வெக்டாரா? இப்ப ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கேன், அந்த மாதிரிலாம் செஞ்சிடாது. அவனை தள்ளி விட்டேன்னு வச்சுக்கேன், நீ ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி விட்டா ஓடி போய் கீழே வந்துடும். நீ ஒரு டைரக்ஷன்ல அவனை தள்ளி விடுற, 10 நியூட்டன்ல சவுத் டு நார்த் தள்ளி விடுற. 10 நியூட்டன் மேக்னிடியூட், சவுத் டு நார்த் டைரக்ஷன். ஸோ ஃபோர்ஸ் ஸ்கேலாரா வெக்டாரான்னு கேட்டா கண்டிப்பா வெக்டார்னு கத்துக்கணும். வேற மொமெண்டம். இதெல்லாம் நீங்க என்ன படிக்கல, இனிமேல் படிப்பீங்க. மொமெண்டம் P = mv, மேபி 10th நீங்க படிச்சிருக்கலாம். மொமெண்டம் ஸ்கேலாரா வெக்டாரா? வெலாசிட்டியே வெக்டாரா, அப்ப மொமெண்டம் வெக்டார் இல்லையா? மொமெண்டம் வெக்டார். டார்க் கேள்விப்பட்டிருக்கலாம், தெரியல, இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ டார்க் ஸ்கேலாரா வெக்டாரா? வெக்டார். ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? இங்க வாங்க. யார் ஸ்கேலார், யார் வெக்டார்? ஸ்கேலார் அப்படின்னா இட் ஹாஸ் a only magnitude. வெறும் மேக்னிடியூட் மட்டும் இருந்தா ஸ்கேலார். யாரெல்லாம் வெக்டார்? போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருந்தா வெக்டார். எக்ஸாம்பிள்ஸ் ஆயிரக்கணக்கில் இருக்குப்ப. நீங்க அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு கொஸ்டின் கேட்டுப்பார், எவ்வளோன்னு மட்டும் கேள்வி கேளு, அதுக்கு மட்டும் பதில் சொன்னா ஸ்கேலார். எவ்வளோ பிளஸ் எந்த பக்கமா, எவ்வளோ ஸ்பீடாடா வந்த, ஸ்கேலார். எவ்வளோ ஸ்பீடா வந்த பிளஸ் எந்த பக்கமா வந்த, வெக்டார். ஸோ ஒன்லி மேக்னிடியூட் ஸ்கேலார், போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வெக்டார். சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? ஸோ ஸ்கேலார் வெக்டார் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அடுத்து போலாமா? ஓகே. Sir, one doubt, sir. சொல்ல Isn't torque tensor, sir? டென்சார் இப்போ வேண்டாம். பாது டென்சார் வந்து ஒரே நிமிஷம், 6th லெசன் போனதுக்கு அப்புறம் டென்சார் கத்துக்கலாம். டென்சார்னா ஒரே ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி பிசிக்ஸ்ல டென்சாரா இருக்கும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. டார்க் வந்து ஸ்கேலாரா இல்ல டென்சாரா, சார்? பவரா? டார்க், சார். டார்க் டென்சார். டார்க் டைரக்ஷனும் இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும். ஆனா வெக்டார்ல சில விஷயங்கள் அது ஒபே பண்ணாது. இப்போதைக்கு டைரக்ஷன் மட்டும் இருக்கிறதுனால அது நான் டார்க் வந்து வெக்டார்னு பேசியிருக்கேன். ஆக்சுவலா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டார்க். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இல்ல, டார்க் வெக்டார் தான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டென்சார். இன்னொரு பிசிக்கல் குவான்டிட்டி ஸ்ட்ரெஸ்.
டென்சார். இது ரெண்டு தவிர பிசிக்ஸ்ல இருக்கிற எல்லாமே உங்க 11th and 12th இருக்கிற எல்லாமே வெக்டார்ஸ் அண்ட் ஸ்கேலாஸா இருக்குமே தவிர டென்சார் குவான்டிட்டி ரெண்டே ரெண்டு தான் 11th and 12th மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒன்னு ஸ்ட்ரெஸ். ரைட்டா? டென்சார்னா ஒரு நேரம் ஸ்கேலர் ஆக்ட் ஆகும், ஒரு நேரம் வெக்டார் ஆக்ட் ஆகும். அப்படி இருந்தாதான் அது டென்சார்ஸ். இது அடுத்தது நம்ம ஆஃப்டர் 11th அந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அங்க போலாம். இப்போ அதை குழப்பிக்க வேண்டாம். ரைட்டா? இப்போ ஸ்கேலர்னா என்ன? பத்ரி, ஸ்கேலர்னா என்ன? A quantity with magnitude. வெக்டார் Without magnitude. வித்தவுட் மேக்னிடியூடா? ஒழுங்கா சொல்லு. A quantity without magnitude. வெக்டார் பா, வெக்டார். It has a both magnitude and direction. ரெண்டுமே இருக்கணும்ல. வித்தவுட் மேக்னிடியூட் எப்படி ரைட்டா வரும்ல? Okay sir, sorry sir. ரைட். பட் டென்சார் அப்படின்னா சில நேரம் இட் இஸ் அ பிசிக்கல் குவான்டிட்டி. இட் ஒபே போத் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் கண்டிஷன் ரெண்டுத்தையும் ஒபே பண்றதுனால டென்சார்னு ஒரு கான்செப்ட் நம்ம பின்னாடி படிப்போம். ரைட்டா? அது வரும்போது சொல்லி தரேன். ரைட். எல்லாருக்குமே ஓகே, எல்லாருக்குமே ஸ்கேலார்னா என்ன வெக்டார்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான். ஸ்கேலார் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நேரா வெக்டாருக்குள்ள போயிடலாமா? ஸோ வெக்டார்ல ஏகப்பட்ட வெக்டார்ஸ் படிக்க போறீங்க. உங்களுக்கு ஒரு ரிட்டன் நோட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன், தேவைப்பட்டா எடுத்து படிச்சுக்கோங்க. வெக்டாரை எப்படி சார் டிஃபைன் பண்றது? ஏன்னு ஒரு வெக்டார் இருக்குன்னா இந்த மாதிரி ஹெட்ல ஒரு ஏரோ மார்க் போடணும். வெக்டாரோட சிம்பிள் இப்படிதான் போடணும். எக்ஸ் வெக்டார், எக்ஸ் வெக்டார், ஐ வெக்டார், ஐ வெக்டார், ஜே வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார், கே வெக்டார். தலையில ஒரு கோடு போட்டு ஏரோ ஹெட் போடணும். இந்த ஏரோ ஹெட்டுக்கு என்ன தெரியுமா மீனிங்? இதோட லென்த் தான் மேக்னிடியூட். லென்த் மேக்னிடியூடு. இப்போ ஒருவேளை 4i வெக்டார்னு வச்சுக்கோங்களேன். ஐனா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குன்னு அர்த்தம். நல்லா கத்துக்கிட்டே வாங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்தா அது ஐ வெக்டார்னு சொல்லணும். ஒய்ல இருந்தா ஜே வெக்டார்னு சொல்லணும். இசட்ல இருந்தா கே வெக்டார்னு சொல்லணும். அந்த 4ன்றது அதோட லென்த், அந்த மேக்னிடியூட்ன்றது தான் அந்த 4. எந்த டைரக்ஷன்ல இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. எக்ஸ்னா யாரை டிஃபைன் பண்ணணும்? ஐ வெக்டார். ஒய்னா ஜே. அப்ப இது என்ன அர்த்தம்னா 3ன்றது அந்த வெக்டாரோட லென்த், which mean it has a magnitude. அந்த பிசிக்கல் குவான்டிட்டியோட மேக்னிடியூட் தான் 3. ஜே வெக்டார், இது கே வெக்டார். ரைட்டா? ஸோ எக்ஸ்னா ஐ, ஒய்னா ஜே, ஜெட்னா கேன்னு புரிஞ்சுக்கணும். ரைட் பை. இன்னொரு விஷயம் பாருங்க. ஒருவேளை ஒரு வெக்டார் இப்படி இருக்கு. இந்த இடம் 4 சென்டிமீட்டர், இந்த ஆங்கிள் 30 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிடியூட் 4, டைரக்ஷன் 30 டிகிரி. மேக்னிடியூட்ன்றது அந்த நம்பர், டைரக்ஷன் ஃப்ரம் ஹரிசாண்டல்ல இருந்து அதோட ஆங்கிள் தான் டைரக்ஷன். கத்துக்கிட்டீங்களா? ஸோ ஒரு வெக்டாரை இப்படிதான் டிஃபைன் பண்ணணும். இன்னும் நீ பெருசாலாம் கத்துக்க ஆரம்பிக்கல. இப்பதான் லேசா கேட்டை திறந்து அப்படியே உள்ள வந்திருக்கீங்க. ரைட்டா சார்? சார் அந்த இது கிராஃப் மட்டும் கொஞ்சம் புரியல சார். இதுவா? ஆ இல்ல ஒண்ணுமே இல்ல. இப்போ ஒரு கோஆர்டினேட் எப்படி எழுதும்? எக்ஸ் ஆக்சிஸ், மேல ஒய் ஆக்சிஸ், கீழே ஜெட் ஆக்சிஸ். இப்படி எழுதுவோமா? ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் இப்படிதான் எழுதும். எக்ஸ் ஒய் ஜெட். இது வரைக்கும் அது படிக்கலன்னா கவலைப்படாது. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். 3 டைமென்ஷன்னாலே எக்ஸ் ஒய் ஜெட் தான். எப்பவுமே பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்னா அது ஐ வெக்டார்னு கன்சிடர் பண்ணணும். ஒய்னா ஜே வெக்டார்னு கன்சிடர் பண்ணணும். இசட்னா கே வெக்டார்னு கன்சிடர் பண்ணணும். இப்போ என்ன அர்த்தம்னா 3i வெக்டார் பிளஸ் 4j வெக்டார் பிளஸ் 5k வெக்டார். எக்ஸ் ஆக்சிஸ்ல 3, ஒய் ஆக்சிஸ்ல 4, ஜெட் ஆக்சிஸ்ல 5 இருக்குன்னு அர்த்தம். ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ல எக்ஸ் ஒய் இசட்டை எப்படி டிஃபைன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார்னு அதை எழுதிக்கணும். ஏன்னா 2D தெரியும் உங்களுக்கு, 1D தெரியும். எறும்பு நேரா நடந்து போனா 1D, நம்ம ரூம்குள்ள நடந்து போனா இப்படி இப்படி போவோம் 2D. ஒரு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ஒரு ரூம்குள்ளார மேல போகுது, கீழே போகுது, ரைட்ல போகுது, லெஃப்ட்ல போகுது, எல்லா பக்கமும் கண்ணா பின்னான்னு போனா அது 3D. அந்த 3Dயை டிஃபைன் பண்றது தான் அந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட். எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ், ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார். கத்துக்கிட்டீங்களா? கிளியரா? எஸ் சார். ரைட். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் வெக்டார். டைப்ஸ் ஆஃப் வெக்டார் ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, 2 வெக்டார் ஈக்குவலா இருந்தா ஈக்குவல் வெக்டார். ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. 2 வெக்டார் லென்த்தும் சேமா இருக்கணும், டைரக்ஷனும் சேமா இருக்கணும். அப்படி இருந்தா அது ஈக்குவல் வெக்டார். இதுக்கு பேரு parallel வெக்டார். லென்த் எப்படி வேணாலும் இருக்கலாம்,
லென்த் எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் டைரக்ஷன் ஒரே டைரக்ஷனா இருக்கணும். அண்ட் parallel வெக்டார் இப்படி இருந்ததுன்னா ஆன்டி parallel வெக்டார் உங்களுக்கு தெரியுமா? parallel வெக்டார்னு படிச்சிட்டீங்கன்னா தீட்டா 0, ஆன்டி parallel அப்படின்னா தீட்டா 180. ஜீரோன்றது வெக்டாரா? ஆமா, ஜீரோ வெக்டார். இது எந்த பக்கம் போகும்னே தெரியாது. கரெக்டா அந்த பாயிண்ட் தான் ஜீரோ. மேபி எக்ஸ் போலாம், ஒய் போலாம், ஜெட் போலாம். அதனால ஜீரோ it has a vector. A vector having zero magnitude. ஆனா டைரக்ஷன் தெரியாது. not known as zero magnitude. ஆனா எந்த பக்கம் போகும்னு தெரியாது. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஜீரோ வெக்டார். ரைட்டா? இதெல்லாம் சும்மா அப்படியே பார்த்துட்டே வந்துரு. ஒரு ஹை சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துரு. இதெல்லாம் தேவையில்ல நமக்கு. parallel எப்படி இருக்கும், ஆன்டி parallel எப்படி இருக்கும், ஈக்குவல் எப்படி இருக்கும். ஆனா இப்ப கத்துக்க போறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் வெக்டார்னா என்னங்க சார்? 12th வரைக்கும் இந்த பேரை கேள்விப்பட்டுனே இருப்பேன். யூனிட் வெக்டார் இங்க பாருங்களேன். யூனிட் வெக்டாரை டிஃபைன் பண்றதுக்கு இந்த மாதிரி கேப் போடணும். ஹாட் இந்த மாதிரி கேப் போடணும். ஒரு வெக்டாரை அதோட மேக்னிடியூடால டிவைட் பண்ணணும். சார் சுத்தமா புரியல சார். மேல இருக்கிறது வெக்டார்னு சொல்றீங்க, கீழே இருக்கிறது மேக்னிடியூட்னு சொல்றீங்க. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? ஒரு வெக்டாருக்குள்ளார 2 பேர் மறைஞ்சிருக்காங்க. ஒரு வெக்டாருக்குள்ளார 2 பேர் மறைஞ்சிருக்காங்க. ஒரு ஆளு மேக்னிடியூட், இன்னொரு ஆள் யாருன்னா டைரக்ஷன். சோ இது மேல இருக்கிறது ஃபுல்லா வெக்டார், கீழே இருக்கிறது வெறும் மேக்னிடியூட் மட்டும். மேக்னிடியூட் மட்டும் நாங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க, ஏ வெக்டாருக்கு xi வெக்டார் பிளஸ் yj வெக்டார் பிளஸ் zk வெக்டார்னு ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. xi வெக்டார், yj வெக்டார், zk வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. இதோட மேக்னிடியூட் எடுக்கணும்னா நீங்க ஒன்றும் பண்ணக்கூடாது. ரூட் போட்டு அந்த இருக்கிற டேர்ம் என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் பண்ணிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர். அப்போ எப்பெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கொடுத்து யூனிட் வெக்டார் கேட்குறாங்களோ, ஏ வெக்டார் xi வெக்டார் பிளஸ் yj வெக்டார் பிளஸ் zk வெக்டார் பை அதோட மேக்னிடியூட் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர், இப்படிதான் எழுதணும். இதுதான் யூனிட் வெக்டார். கவனி, யூனிட் வெக்டார் வேற, வெக்டார் வேற. யூனிட் வெக்டார் வேணும்னா என் வெக்டாரை என்னோட வேல்யூவால டிவைட் பண்ணணும்ப்பா. உங்களுக்கு புரியுதா? மேக்னிடியூட் அப்படின்னா வேல்யூன்னு அர்த்தம். என்னோட வெக்டாரை என்னோட வேல்யூவால டிவைட் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு யூனிட் வெக்டார். கத்துக்கிட்டீங்களா? பக்கத்துல ஒரு நோட்டை வை. 3i வெக்டார் பிளஸ் 4j வெக்டார் பிளஸ் 5k வெக்டார். இது என்கிட்ட இருக்கிற ஒரு வெக்டார், ஏ வெக்டார். இதோட மேக்னிடியூட் யார் சொல்றீங்க? சரி, ஒரு சம் நான் போட்டு காட்டுறேன். 3i வெக்டார் பிளஸ் 4j வெக்டார் பிளஸ் 5k வெக்டார் பை ரூட் ஆஃப் 9 பிளஸ் 16 பிளஸ் 25. அப்படின்னா 3i வெக்டார் பிளஸ் 4j வெக்டார் பிளஸ் 5k வெக்டார் பை ரூட் ஆஃப் 50. ஏன்னா 9 பிளஸ் 16 25, 25 50. இது ரேண்டமா நான் 49 எடுத்துக்கிறேன். அப்படின்னா 7. அப்ப 3i வெக்டார் பிளஸ் 4j வெக்டார் பிளஸ் 5k வெக்டார் பை 7 இப்படி இருக்கும். இல்லைன்னா ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா 3i வெக்டார் பை 7 பிளஸ் 4j வெக்டார் பை 7 பிளஸ் 5k வெக்டார் பை 7. ஆப்ஷன்ல இப்படியும் இருக்கலாம். ஒரு வெக்டார் கொடுத்துட்டா அதோட யூனிட் வெக்டார் கேட்டா கண்டுபிடிக்க தெரியணும். இப்ப யார் சொல்றீங்கன்னு பாக்குறேன். நோட்டடே. எக்ஸ்ன்றது ஒரு வெக்டார், எனக்கு வேணுன்றது எக்ஸ் கேப் வேணும். எக்ஸ் வெக்டார் 0i வெக்டார் பிளஸ் 2j வெக்டார் பிளஸ் 3k வெக்டார். இது எக்ஸ் வெக்டார், ரைட்? பை இதோட மேக்னிடியூட் சொல்லுங்க. டோட்டலா யூனிட் வெக்டார் 0i by 4 plus 2j by 4 plus 3k by 4. 0i வெக்டார் பை 4, 2j வெக்டார் பை 4, 3k பை 4. Yes sir. அப்படியா? ஏதோ தப்பு பண்ற மாதிரி இல்லை. இதோட மேக்னிடியூட் எவ்வளோ? ரூட் ஆஃப் 4 பிளஸ் 9 தானே? ரூட் 13 தானே? ரூட் 13 தானே? 0க்கு 0 ரூட் 13 சார். ஆமா, அப்ப ரூட் 13 இந்த இடத்துல ரூட் 13 தானே பத்ரி? ஏன் நீ 16 Yes, போய் sir. இது 1 எடுத்துக்கிட்டியா? 1 எடுத்துக்கிட்டா கூட 14 தானே வரணும். No Zero sir, I. I thought நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டேன் சார். மேல ரூட் 50 இருந்தது 49 மாத்தணும்னு. இல்லடா, அது சும்மா ரூட் 50னா 7 7 சார் 49, ஜஸ்ட் 1 தானே அதிகமா இருக்கு. எஸ் சார். இப்ப அந்த பக்கம் நீங்க 3 ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்தது எனக்கே ரிவெஞ்ச் ஆகுது.
ரவுண்ட் ஆஃப்லாம் பண்ணக்கூடாது. அங்க என்ன இருக்கோ அதான் பண்ணணும். நான் 50ன்றதுனால பக்கத்துல 49 இருக்கு, அதனால 7 போட்டு காமிச்சேன். ரைட்டா? ஓகே சார். நான் என்ன வேலை பண்றேனோ அந்த வேலையை அப்படியே திருப்பி பண்ணக்கூடாது. என்ன இங்க ஆன்சர் வருதோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. ரவுண்ட் ஆப்ஷனை பொறுத்து நீங்க மாத்திக்கோங்க. ரைட். ஸோ வேற யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. y vector equal to 7i vector plus 6j vector minus 3k vector. யூனிட் வெக்டார் சொல்லுங்க பா. எல்லாரும் வேலை செய்ய ஒழுங்கா. தெரிலன்னா பரவாயில்ல, கவலைப்படாத, கத்துக்கலாம். நீ கவலைப்பட மாட்டே, நீ ஏன் கவலைப்பட போற? சார் 74 சொல்லுங்க பா. 74 ரூட் 74 ரூட் 74 சார் 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 ரூட் 70 சார். 73 பா. y கேப் சொல்லுங்க பா. சார் ரூட் 94. ரூட் 94 இப்போ என்ன வருதோ சொல்லுங்க. ரைட்டா தப்பான்னு செக் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். சார் சப்ராக்ட் தான சார் பண்ணனும் -3. ஏன் சப்ராக்ட் பண்ணனும்? கவனிங்க எல்லாரும் என்ன தப்பு பண்ற பாருங்க. y வெக்டார் மேக்னிட்யூட் ஆஃப் y பை இப்படி முன்னாடியும் பின்னாடியும் கோடு போட்டா அதுக்கு என்ன மீனிங்னா மேக்னிட்யூட்னு அர்த்தம். மேக்னிட்யூட்னா ரூட் போடணும். ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்க 49, செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்க +36, -3kனா which mean -3 ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம் +9. பாங்க மைனஸ்னா ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் போயிடல, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் தானே பா. சரிதா? அதனால அங்க மைனஸ் போட்டதுனால என்ன பண்ணி 73 போயிட்டு பாருங்க. அப்ப 49 36 9 45 90 94 சார். ஆமாம்பா, கரெக்ட். அப்ப 7i வெக்டார் பை ரூட் 94 பிளஸ் 6j வெக்டார் பை ரூட் 94 பிளஸ் -3k வெக்டார் பை ரூட் 94. நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் கத்து கொடுத்துருக்கேன். யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க மேக்ஸ் டீச்சருக்கு முன்னாடி நானே சொல்லிட்டேன். அவங்க தான் இதை உங்களுக்கு கத்து கொடுப்பாங்க. A vector can be divided its own magnitude. திடீர்னு உங்க மேக்ஸ் சார் உங்க கிளாஸ்ல வந்துட்டு வாட் இஸ் யூனிட் வெக்டார்னு கேட்டா எந்த டக்குன்னு சொல்லு சார். ஒரு வெக்டாரை அதோட வேல்யூவால டிவைட் பண்ணா அதான் சார் யூனிட் வெக்டார். சும்மா புக்ல இருக்கிறது அப்படியே படிச்சு ஒப்பிட்டு இருக்க கூடாது. வெக்டார் சார் ஒன் டவுட் சார். சொல்ல இது ஆக்சுவலி இதே மாதிரி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுமா இல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணியும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா சார்? ரூட் 94க்கு கிடைச்சா இப்ப ரூட் 94 பக்கத்துல 100 தான் வச்சுக்கேன். ஓகே. இங்க ஒருவேளை 100 வந்திருந்ததுன்னா 7/10 வந்திருந்ததுன்னா, வரலன்னா ரூட் 94 தான். ரைட்டா? இல்ல சார் ஹோலா ரெப்ரசன்ட் பண்ணலாமான்னு கேக்குறேன் சார். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். பை இப்ப இதே क्वेश्चन பாருங்க. y கேப் வேணும்னா 7i வெக்டார் பிளஸ் 6j வெக்டார் -3k வெக்டார் பை ரூட் 94. ஆப்ஷன் எப்படி இருக்கோ அப்படி பாத்துக்கோங்கன்னு சொல்றேன். இப்படி இருந்தா இதை டிக் பண்ணு, தனித்தனியா இருந்தா இதை டிக் பண்ணு. உங்க விருப்பம் தான். ரைட்டா? சரிப்பா. அடுத்தது பா, எல்லாரும் யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்க கத்துக்கிட்டீங்களா? ஸோ இனிமேல் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க. ஆக்சிஸ் வெக்டார்னா என்னங்க சார்? ஆக்சியல் வெக்டார். ஆக்சியல் வெக்டார் இது மேக்ஸ்க்கே இவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படின்னா பிசிக்ஸ்குள்ளார போயிட்டா இன்னும் ஜாலியா இருக்கு. ஒரு கிளாஸ் கூட என்னடா அது இவ்வளோ ட்ரையா இருக்கு அப்படிலாம் நீ நினைக்கவே மாட்டேன். அவ்வளோ சூப்பரா இருக்கு. ரைட். ஆக்சியல் வெக்டார் நான் சொல்றது அப்படியே கற்பனையா யோசிச்சு பாரு. பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் பக்கத்துல இருந்தா கூட எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. இது பாட்டிலான்னு கேட்காத, இப்படிதான் எனக்கு வரைய தெரியும். ரைட். இது ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்களேன். ரைட்டா? இப்போ ஃபுல்லா வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ. உனக்கு திடீர்னு இப்போ தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்க போறீங்க. ஸோ உன்னோட ரைட் ஹேண்டால லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணக்கூடாது. இது ஃபுல்லாவே ரைட் ஹேண்ட் ரூல் தான் யூஸ் பண்ணணும். இல்லை சார் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல நல்லாவே ஓப்பன் பண்ண வரும், ஆக்சுவலாவே நான் லெஃப்ட் ஹேண்ட் தான் சார், அது பிரச்சனை இல்லை. ஆக்சியல் வெக்டார் கத்துக்கணும்னா உங்களோட ரைட் ஹேண்ட்ல தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ மட்டும் இல்லப்பா, 12th முடிகிற வரைக்கும். இப்போ அப்படியே ஆக்ட் பண்ணி பார்க்கும். ஒரு பாட்டில் லெஃப்ட் ஹேண்ட்ல பாட்டில் வச்சுக்கோ, நேரா வச்சுக்கோ. ரைட் ஹேண்ட்ல கேப்பை ஓப்பன் பண்ணுங்க. எந்த டைரக்ஷன்ல ஓப்பன் பண்றீங்க? ஆன்டி கிளாக் வைஸா கிளாக் வைஸா? ஆக்ட் பண்ணி சொல்ல. அப்படி ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ். சூப்பரா சொன்னேன். ஆன்டி கிளாக் வைஸ். ரைட். அப்படியே யோசிச்சு பாரு. ஆன்டி கிளாக் வைஸ்ல ஓபன் பண்ண கேப் எங்க போகுது? அப்போர்ட்ஸ்ல பாரு.
ஆன்டி கிளாக் வைஸ்ல ஓபன் பண்ண கேப் அப்வர்ட்ல வருதா? எஸ் சார். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கேப் மேல போகுதா? இந்த மேல போகுதுன்றது தான் ஆக்சியல் வெக்டார். தண்ணி குடிச்சு முடிச்சிட்டீங்க. இப்ப எல்லாரும் க்ளோஸ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணு. ரைட் ஹேண்ட்ல க்ளோஸ் பண்ணு. என்ன பண்ற? கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். டைரக்ஷன் ஆஃப் கேப்பிங்க டவுன்வர்ட். இப்போ உன் கையில ஒரு பென் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு பென் எடுத்துக்கோ. அந்த பென் வந்து ஓபன் பண்ற கேப்ல ரொட்டேட் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பென் கேப் நீங்க இங்க் பென்லாம் பார்த்துருப்பீங்களே. இங்க் பென்ல எல்லாம் டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்காது. அந்த என்ன சொல்றது மரன்னு சொல்லுவாங்களே, திருப்பினா அப்படியே பாட்டில் மாதிரியே கழண்டுட்டு வரும். ஓபன் பண்ணி பாரு. ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணீங்கன்னா கேப் அப்வர்ட், கிளாக் வைஸ்ல பண்ணீங்கன்னா கேப் டவுன்வர்ட். அப்ப அப்வர்ட் டவுன்வர்ட் அந்த ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால பாருங்க, அந்த பாட்டிலோட ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால அதுக்கு பேரு ஆக்சியல் வெக்டார். ஒன்னும் இல்ல பாரு. அப்படி மேல ஃபேனை பாரு. அண்ணாந்து பாரு. கழுத்து வலிக்குதா? பாத்தியா? ஃபேன் இப்ப எந்த பக்கம் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு? யாரா சொல்லு. சரி, நான் ஏசி போட்டு உட்காந்துருக்கேன்னு சொன்னா உன்னை பிச்சு போடும் பிச்சு. ஃபேன் எந்த டைரக்ஷன்ல இப்போ ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு? ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும் பொழுது காத்து யாரை நோக்கி வருது? டுவர்ட்ஸ் உங்களை நோக்கி வருதா? ரைட்டா? அப்படியே நீ பாரு, என்ன பண்றேன்னா உன்னோட ரைட் ஹேண்டால அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகுது இல்ல, அதே டைரக்ஷன்ல பாட்டில் கேப் ஓபன் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணி பாரு. அப்படியே அந்த பாட்டில் கேப் உன் கையோட வருதுங்களா? இப்ப பாட்டில் தலைகீழ வச்சுக்கிட்டடா. எல்லாரும் கவனிங்க. பாட்டில ரெசிப்ரோக்கலா வச்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி ரெசிப்ரோக்கலா வச்சுக்கிட்டீங்க. இதுவும் பாட்டில்னு கேட்காது, பாட்டில் தான். ரெசிப்ரோக்கலா வச்சுக்கிட்டியா? இப்போ ஓபன் பண்ணீங்கன்னா இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் தான் ஓபன் பண்றேன் இப்படி. ஆனா எப்படி வச்சிருக்க? தலக மாத்தி வச்சிருக்க. இப்ப ஃபேன் எப்படி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும்போது யார் ஒன்ன நோக்கி இப்படி வருதோ இது ஆக்சியல் வெக்டார். அந்த ஆக்சிஸ்ல நடக்கிறது எல்லாமே ஆக்சியல் வெக்டார். எல் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். பின்னாடி படிப்பீங்க. எல் வெக்டார் ஆக்சியல் வெக்டார். டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். டவ் வெக்டார் ஆக்சியல் வெக்டார். V vector equal to omega vector cross r vector, omega vector axial vector. A vector equal to alpha vector cross r vector, alpha vector axial vector. இதெல்லாம் இன்னும் சூப்பரா இருக்கு. இப்போ ஒமேகா யாரு, வி யாரு, ஏ யாருன்னு உனக்கு தெரியல. ஸோ அதனால இங்க வேணாது. சர்க்குலர் மோஷன்ல போய் நம்ம படிக்கலாம். ஆக்சியல் வெக்டார்னா ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய வெக்டார் தான் ஆக்சியல் வெக்டார்னு அர்த்தம். ரைட்டா? ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள வாங்க. அடுத்து ஒரு பிரமாதமான ஆளை நம்ம மீட் பண்ண போறோம். யாருன்னா வெக்டார் அடிஷன், வெக்டார் சப்ட்ராக்ஷன், தென் வெக்டாரோட மல்டிபிகேஷன். இந்த மூணு பேரை முடிச்சோம்னா வெக்டார் முடிஞ்சிடும். நாளைக்கு முடிச்சு கொடுத்துறோம் அந்த டாபிக். ஆன்சர் என்ன? 8. ரைட். ஆன்சர் என்ன? 9. இப்போ ஆன்சர் என்ன? 7. 7i வெக்டார். இப்போ ஆன்சர் என்ன? You can't add this, no sir. அதான் சிக்கல். இதுக்கு பேர் தான் வெக்டார் அடிஷன்ஸ். சரி, 4 மேக்னிடியூட், 4 மேக்னிடியூட். ரெண்டு நம்பரை சாதாரணமாவே ஆட் பண்ணிடலாம். 8. ரெண்டு நம்பரை சாதாரணமா ஆட் பண்ணலாம் 9. இல்ல 3i வெக்டார் 4i வெக்டார். இங்க பாருங்க, மேல இருக்கிறது 3i வெக்டார், கீழே இருக்கிறது 4i வெக்டார். அப்ப இது parallel வெக்டார். எப்படி சார் parallel வெக்டார்னு கண்டுபிடிச்சீங்க? ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷன், i வெக்டார். அப்ப இந்த மாதிரி parallel இருக்கிறத டைரக்டா ஆட் பண்ணலாம். ஏன்னா தீட்டா வந்து 0. 7i வெக்டார். இது ரைட் நீங்க சொன்னது. ஆனா இங்க பாரு, 3i வெக்டார் பிளஸ் 4j வெக்டார், 3i வெக்டார் பிளஸ் 4j வெக்டார். i வெக்டார்ன்றது எக்ஸ் ஆக்சிஸ் சார். இது எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸ். j வெக்டார் ஒய் ஆக்சிஸ். இங்க ஒரு 3i வெக்டார், இங்க ஒரு 4j வெக்டார். இப்படி இருக்கு. இது எப்படி சார் ஆட் பண்றது? ரெண்டு வேற வேற டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இதுக்கு தான் நீங்க வெக்டார் அடிஷன் படிக்கணும். இதுக்கு நீங்க ரெண்டு லா படிக்கணும். ஒன்னு ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார், இன்னொன்னு parallelogram law of vector. triangle law of vectors, ரெண்டாவது
parallelogram law of vectors. இது உங்க மேக்ஸ் டீச்சர்ஸ் திரும்ப சொல்லி தருவாங்க. உங்களுக்கு தெரியுமா, வெக்டார் படிக்காம பிசிக்ஸ்ல 30 லெசனும் உங்களால படிக்க முடியாது. 11th 15, 12th 15 எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு வெக்டார் வந்துகிட்டே இருக்கு. ஸோ வெக்டார் சூப்பரா தெரிஞ்சிருச்சுன்னா செம்மையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட், கத்துக்கலாமா? ஸோ ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார், parallelogram, ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். டெரிவேஷன்லாம் இங்க கிடையாது. டெரிவேஷன்லாம் எப்பயோ தூக்கிட்டாங்க. என்ன கத்துக்கணுன்றதை மட்டும் நல்லா கத்துக்குவோம். இங்க பாருங்க, ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார், இது ஒரு வெக்டார், ஏ வெக்டார்னு ஒரு வெக்டார். இது ஒரு வெக்டார், பி வெக்டார்னு ஒரு வெக்டார். இல்லைன்னா ஒன்று பண்ணலாமா, இந்த பி வெக்டார் இங்கே வேண்டாம், இங்கே போட்டுக்கலாம். ஸோ பி வெக்டார்னு இங்கே ஒரு வெக்டார் இருக்கு பாருங்களேன், இதான் பி வெக்டார். இந்த ரெண்டு வெக்டாரை எப்படி சார் ஆட் பண்றது? ஒன்றும் இல்லை, இந்த பி வெக்டார் இருக்குல்ல, இந்த பி வெக்டாரை அப்படியே கையில் பிடிச்சிக்கோங்க. பொறுமையாக அப்படியே நகர்த்திக்கிட்டே வாங்க, நகர்த்திக்கிட்டே வாங்க, நகர்த்திக்கிட்டே வாங்க. நகர்த்திக்கிட்டே வந்து ஏ வெக்டாரோட ஹெட் இருக்குல்ல, ஏ வெக்டாரோட ஹெட்ல பி வெக்டாரோட டெய்ல வைங்களேன். பி வெக்டாரோட டெய்ல் இங்க இருக்கு பாரு, அந்த பி வெக்டாரோட டெய்ல ஏ வெக்டாரோட ஹெட்ல பிளேஸ் பண்ணிருங்க. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, இது ஏ வெக்டார்னு இங்க இருக்கு, இது பி வெக்டார்னு இங்க இருக்கு, ரைட்டா? இது பி வெக்டார். அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன சார் கிடைக்கும்? அந்த க்ளோசிங் சைடு இருக்கு பாருங்க, அதை க்ளோஸ் பண்ணிருங்க. பாரு, க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இந்த வெக்டார் தான் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார், ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். ஒரே நிமிஷம். அப்ப அந்த க்ளோசிங் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள், இதுதான் ரிசல்டன்ட் வெக்டார். ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணா ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சர் தான் இதுக்கப்புறம் ரிசல்டன்ட் வெக்டார்னு நீங்க சொல்லணும். ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். நீங்க ஸ்கூல் புக்ல ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் தான் படிப்பீங்க. 11th NCERT ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் தான் படிப்பீங்க. காம்படிட்டிவ் டீச்சர் சொல்லி தரும் பொழுது பி வெக்டார் இங்க இருக்கு, இது கியூ வெக்டார். அப்ப ரிசல்டன்ட் வெக்டார் இங்க இருக்கு, ஆர் வெக்டார் இங்க இருக்கு. அப்ப ஆர் வெக்டார் வேணும்னா பி வெக்டார் பிளஸ் கியூ வெக்டார், இது ரிசல்டன்ட் வெக்டார். க்ளோசிங் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் ரிசல்டன்ட் வெக்டார். க்ளோசிங் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் வெக்டார். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார்னு சொன்னாலும் சரிதான், பி வெக்டார் பிளஸ் கியூ வெக்டார்னு சொன்னாலும் சரிதான். ரைட், இப்போ குழப்பிக்காதீங்க. இது ட்ரையாங்கிள். இன்னும் உனக்கு சரியா நான் சொல்லி தரல. ட்ரையாங்கிள் ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணும்போது ரிசல்டன் எங்க இருக்கும்? க்ளோசிங் சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். இன்னும் சூப்பரா புரிய வைக்கிறேன், வெயிட் பண்ணு. உனக்கு புரியுற வரைக்கும் விடாத, புரியலன்னா புரியல சார், இன்னொரு டைம் கத்துக் கொடுங்கன்னு கேட்டுட்டு தான் போகணுமே தவிர எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு போல இருக்கு, நமக்கு மட்டும் புரியல, நம்ம போய் கேட்டா இருந்தாலும் ஏதாவது சொல்லுவாங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு கூடாது. எத்தனை டைம் வேணாலும் கேளுங்க, ஜாலியா கேளுங்க. ரைட், parallelogram law of vector. ஒரு வெக்டார் இங்க இருக்கு, இன்னொரு வெக்டார் இங்க இருக்கு. ஒன்னு பி வெக்டார்னு எடுத்துக்கோ, இல்ல கியூ வெக்டார்னு எடுத்துக்கோ, இல்ல ஏ வெக்டார்னு எடுத்துக்கோ, இல்ல பி வெக்டார். ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணா ரிசல்டன்ட் வெக்டார் இங்க இருக்கும், இதுதான் ஆர் வெக்டார், ரிசல்டன்ட் வெக்டார். இதை கம்ப்ளீட் பண்ணுங்க கொஞ்சம். ஸோ இந்த ஆர் வெக்டார் தான் பி வெக்டார் பிளஸ் கியூ வெக்டார். அப்ப ரிசல்டன் எங்க இருக்கு பாருங்க, ரெண்டு வெக்டாருக்குமான சென்டர், அந்த டயகனல்ல தான் ரிசல்டன் வெக்டார் இருக்கு. இப்படி சொன்னா இது parallelogram. க்ளோசிங் சைட் சொன்னா அது ட்ரையாங்கிள். இதுக்கு முன்னாடிலாம் நாங்க 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 மார்க் டெரிவேஷன் போட்டு காமிச்சிட்டே உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் NCERT என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இந்த டெரிவேஷன் பசங்க படிக்கிறது வேஸ்ட்னு சொல்லிட்டு டெரிவேஷன் போகாம டைரக்டா ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணணும், அதுல மேக்னிடியூட் எப்படி எடுக்கணும், டைரக்ஷன் எப்படி எடுக்கணும். ரைட்டா? ஒரே நிமிஷம் பாரு, பி வெக்டார், இது கியூ வெக்டார். ஆன்சர் யாரு? ஆர் வெக்டார். அந்த ஆர் வெக்டார் எங்க இருக்கு? இங்க இருக்கா? அப்போ டைரக்ஷன் யாரு சார்? இங்க பாருங்க, இதோ போறேன்ல, இதுதான் ஆல்பா. ஆல்பான்றது என்னன்னா டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார். அதாவது ஹரிசாண்டல்ல இருந்து ஆன்சர் எவ்வளவு ஆங்கிள் இருக்கு, ஹரிசாண்டல்ல இருந்து ரிசல்டன்ட் வெக்டார் எவ்வளவு ஆங்கிள் இருக்கு, இது ஆல்பா. அப்ப தீட்டா யாரு சார்? தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார். நல்லா கத்துக்கோங்க, தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். குழப்பிக்காது, கண்டிப்பா ஈஸியா புரிய வைக்கிறேன். ஆல்பான்றது டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் ஃப்ரம் ஹரிசாண்டல் லைன்.
டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் ஃப்ரம் ஹரிசாண்டல். இப்போ எப்பவுமே ரிசல்டன்ட் வெக்டாரோட டைரக்ஷன் நீங்க ஹரிசாண்டல்ல இருந்து தான் எடுக்கணும். புரியுச்சா? இப்போ கவனிங்க, இனிமேல் இன்னும் நல்லா இருக்கும் பாருங்க. ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணா இதான் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் பிளஸ் கியூ வெக்டார். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒரு வெக்டாருக்குள்ளார ரெண்டு பேர் மறைஞ்சிருக்காங்க. யார் அந்த ரெண்டு பேர்? ஒன்னு மேக்னிடியூட், இன்னொன்னு டைரக்ஷன். இப்ப வெலாசிட்டி இருக்குல்ல, வெலாசிட்டி ஸ்கேலாரா வெக்டார்னு கேட்டா உன் பதில் வெக்டார். ஆமா சார். இந்த வெலாசிட்டிக்குள்ளார ஸ்பீடுன்ற ஒரு ஸ்கேலார் இருக்கு, டைரக்ஷன் அப்படின்ற ஒரு வெக்டார் இருக்கு. ஸ்பீடும் டைரக்ஷனும் சேர்ந்தது தான் வெலாசிட்டி. எவ்வளவு ஸ்பீடா வந்த, எந்த பக்கமா வந்த, டைரக்ஷன் சேர்ந்துருச்சுன்னா வெலாசிட்டி. உனக்கு புரியுதா சார்? ஸ்பீடும் ஒண்ணுதான் வெலாசிட்டி ஒண்ணுதான் நீ என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவேன். ஸ்பீடும் வெலாசிட்டியும் பேச்சு வழக்கத்துல வேணா ஒன்னா இருக்கலாம். பட் பிசிக்ஸ்னு உள்ள வந்தா ஸ்பீடு வேறதான், வெலாசிட்டி வேறதான். ஸ்பீடுன்றது வெறும் 40 kmph மட்டும்தான். வெலாசிட்டின்றது 40 kmph பிளஸ் நார்த் டு சவுத், ஈஸ்ட் டு வெஸ்ட், டைரக்ஷனோட சேர்ந்து இருந்தா வெலாசிட்டி. அப்ப இன்னைக்கு ஒரு விஷயத்த உணருங்க. ஒரு வெக்டாருக்குள்ளார ரெண்டு பேர் மறைஞ்சிருப்பாங்க. ஒரு ஆள் ஸ்கேலார், இன்னொரு ஆள் டைரக்ஷன். அப்ப முதல்ல இந்த ஆர் வெக்டார்ல இருக்கிற ரெண்டு பேரையும் நான் தனித்தனியா பிரிக்கிறோம். ஒன்னு மேக்னிடியூட், குழப்பிக்காதீங்க. மேக்னிடியூட் சார், மேக்னிடியூட் சொல்லுங்க. ஆர், வெறும் ஆர் மட்டும். ஆர் வேணும்னா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos theta பை, இது ஆக்சுவலா ஒரு 5 மார்க் டெரிவேஷன். நான் உங்களுக்கு அந்த நோட்ஸ் அனுப்பியிருக்கேன் இல்லையா, அதுல இருக்கு. நீ படிக்கணும்னு அவசியம் இல்லை. இது இருந்திருந்தா நானே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பேன். பட் தேவையில்லை. மேக்ஸ் டீச்சர்ஸ் இது டைரக்டா இது வெக்டார். இந்த வெக்டாருக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு மேக்னிடியூட், இன்னொன்னு டைரக்ஷன். தனித்தனியா சொல்லிடுவாங்க. கவனியில இத விஷயத்த நீங்க உங்க ஸ்கூல் புக்ல எப்படி படிப்பீங்கன்னா, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab cos thetaன்னு படிப்பீங்க. அப்ப பி ஒரு வெக்டார், கியூ ஒரு வெக்டார், இல்லைன்னா ஏ ஒரு வெக்டார், பி ஒரு வெக்டார். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். பட் நம்ம இஷ்டம் நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பி கியூன்னு சொல்லிக்கலாம், ஏபின்னு சொல்லிக்கலாம், எப்படி சொல்லிக்கலாம். ரைட் சார். மேக்னிடியூட் சொல்லிட்டீங்க, டைரக்ஷன் சொல்லி கொடுங்க. டைரக்ஷன் எங்க தெரியுமா இருக்கு? இப்ப இது ஏ வெக்டார் இல்லைன்னா பி வெக்டார், உன் விருப்பம் தான். இது பி வெக்டார் இல்லைன்னா கியூ வெக்டார், உன்னோட விருப்பம். இந்த ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் வெக்டார். இதை கம்ப்ளீட் பண்ணா நமக்கு ஒரு parallelogram கிடைக்கும். இந்த ரிசல்டன்ட் வெக்டார் தோ ஏரோ போடுறேன்ல, அதான் ரிசல்டன்ட் வெக்டார். இந்த ரிசல்டன்ட் வெக்டாரோட டைரக்ஷன் தான் ஆல்பா. இந்த ஆங்கிள் தீட்டா, தீட்டாவையும் ஆல்பாவையும் குழப்பிக்காத. தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். ஆல்பா டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் ஃப்ரம் ஹரிசாண்டல் லைன், இல்ல ஃப்ரம் பி வெக்டார், இல்ல ஃப்ரம் ஏ வெக்டார். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னங்க சார்? tan alpha equal to செகண்ட் வெக்டார் பார்த்துக்கோ, q sin theta by p plus q cos theta. q sin theta by p plus q cos theta. tan alpha equal to q sin theta by p plus q cos theta. சரி, இது ab வச்சு சொல்லுங்களேன். இங்க இருந்து tan alpha வேணும்னா b sin theta a plus b cos theta, இப்படிதான் இது சொல்லணும். ரைட்டா? ரைட். கவனி, இப்ப சூப்பரா இன்னொரு விஷயம் சொல்றேன். ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணணும். ரெண்டு வெக்டாரை ஆட் பண்றீங்க. ஒரு 4i வெக்டார் பிளஸ் 5j வெக்டார்ல இத பார்த்ததுமே ஆங்கிள் கண்டுபிடிங்க. இப்ப இது i வெக்டார்ஸ், இந்த இடம் j வெக்டார். உங்களுக்கு தெரியுமா, எப்பெல்லாம் நீங்க ij பாக்குறீங்களோ அப்பெல்லாம் அது 90 அர்த்தம். 4i வெக்டார் பிளஸ் 4i வெக்டார் சார், ரெண்டுமே i, தீட்டா 0. கத்துக்கிட்டியா? சோ ஒரு i வெக்டார் ஒரு j வெக்டார் பார்த்தா தீட்டா 90, ரெண்டுமே i, ரெண்டுமே j, ரெண்டுமே k, தீட்டா 0. இந்த ஒரு ஸ்கிரீன்ல எல்லாத்தையும் புரிய வச்சு. இப்ப ரெண்டு வெக்டார் ஆட் பண்ண என்னப்பா ஃபார்முலா? p வெக்டார் பிளஸ் q வெக்டார். இல்ல சார், நீங்க சொல்றது எனக்கு பிடிக்கலன்னா a வெக்டார் பிளஸ் b வெக்டார். இதுக்குள்ளார யாரெல்லாம் இருக்காங்க? ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு ஆள் யாரு? மேக்னிடியூட். இன்னொரு ஆள் யாரு? டைரக்ஷன். மேக்னிடியூட் மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயர், செகண்ட் ஒன் ஸ்கொயர், 2pq
q cos theta. இங்க r மட்டும் வேணும்னா root of a square plus b square plus 2ab cos theta. Direction tan alpha second vector first எழுதணும் q sin theta by p plus q cos theta. நல்லா இருந்துச்சா? இங்க வேணும்னா tan alpha equals to b sin theta by a plus b cos theta. அவ்வளவுதான். ஃபார்முலா இன்ட்ரோ முடிஞ்சது அடிஷனுக்கு. இதை வச்சுட்டு இப்ப நிறைய விஷயம் நம்ம பேச போறோம். முதல்ல எல்லாரும் ஃபார்முலா ஒரு 30 செகண்ட் டைம் தரேன். டக்குன்னு ஃபார்முலா படிச்சு முடியும். ஃபாஸ்டா படிச்சு முடியும். பக்கத்துல ஒரு 4 டைம் எழுதி பாருங்க. சீக்கிரம். சீக்கிரம். ஓகே சரி பா, கத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் ஃபார்முலா படிச்சு இதுக்கப்புறம் இவ்வளவுதான் ஃபார்முலா. இதுக்கப்புறம் மறக்கவே கூடாது. டைரக்டா சம் போக வேண்டியதான். கவனி சார், தீட்டா ஜீரோன்னா என்னங்க சார் மீனிங்? ரெண்டு வெக்டார் ஒரே டைரக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். பி வெக்டாரும் கியூ வெக்டாரும். அப்ப ஆர் வேணும்னா என்ன சார் பண்றது? மேக்னிடியூட் சொல்லுங்க. பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் 2pq cos 0. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். cos 0 வேல்யூ 1. நீங்க 10thலயும் படிச்சிட்டீங்க. யோசிச்சு பாரு. cos 0 1. p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் அதாவது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயரா? அப்ப r வேணும்னா ரூட் ஆஃப் p பிளஸ் q த ஹோல் ஸ்கொயர். அதனால p பிளஸ் q. இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் ஆட் பண்ணிட்டு? ரெண்டு வெக்டார் ஒரே டைரக்ஷன்ல போச்சுன்னா 4a வெக்டார் 5a வெக்டார் ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல போச்சுன்னா ரிசல்டன்ட் 9a வெக்டார் ஆட் பண்ண வேண்டியதுதான். மேக்னிடியூட் வெறும் 9. டைரக்ஷன் ஆல்பா. ஆல்பா எவ்வளவு சார்? tan ஆல்பா ஈக்குவல் டு கவனி எல்லாருமே q sin theta. q sin theta 0 by p plus q cos 0. sin 0 0. அப்ப ஆல்பா 0. சரியா புரியல சார்? இங்க பாரு. ஏன் ஆல்பா 0? ஏன்னா 4a வெக்டார் இங்க இருக்கு, 5a வெக்டார் இங்க இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 9a வெக்டார் இங்க இருக்கு. புரியுதா? ஒரு 4ஐயும் ஒரு 5ஐயும் சேர்த்தா 9a வெக்டார். அப்ப ஹரிசாண்டல் டைரக்ஷன்லயே இருக்கிறதுனால ஆல்பா 0. புரியுதா? அப்ப sin 0 0. அதனால ஆல்பா 0. எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. இப்ப இங்க இருந்து என்ன சார் நாங்க புரிஞ்சுக்கணும்? ரெண்டு வெக்டார் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா டைரக்டா ஆட் பண்ணி போட்டு ஆல்பா 0. டைரக்ஷன் கிடையாது 0. நல்லா இருந்துச்சா? எல்லாம் நல்லா கத்துக்கிட்டியா? ரைட். புரியலன்னா சார்னு கூப்பிட்டுரு. சும்மா அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன். கத்துக்க தான் வந்திருக்கு, கத்துக்கிட்டு தான் போகணும். கத்துக்கலையா திரும்ப 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 கேட்டுனே இருக்கு. சார் ஒரு வெக்டார் இந்த பக்கமா இருக்கு, இன்னொரு வெக்டார் இந்த பக்கமா இருக்கு அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ 180ங்களா சார்? ஆமா. ரிசல்டன்ட் ஃபார்முலா ரூட் ஆஃப் உன் விருப்பம் பண்ணி ஏபி கூட யூஸ் பண்ணிக்கோ. உங்க ஸ்கூல் புக்ல ஏபின்னு தான் இருக்கும். பட் அப்பையில இருந்து நாங்க ஜெய் மெயினும் நீட்டும் நடத்தும் போது பிக்யூனே பழக்கப்பட்டோம். அதனால உன் விருப்பம். நீ ஏ போட்டுக்கோ, பி போட்டுக்கோ, இல்ல பி போட்டுக்கோ, கியூ போட்டுக்கோ, இல்ல எக்ஸ் போட்டுக்கோ, ஒய் போட்டுக்கோ. வெக்டார் ஆட் பண்ணா அதுல இருக்கிற மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுல இருக்கிற டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு ரெண்டு ஃபார்முலா. அவ்வளவுதான். பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos 180. உங்களுக்கு ஆல் சில்வர் டீ கப்ஸ் சொல்லி கொடுத்தேன். cos 180 cos 180 மைனஸ் 1 இல்ல, அதனால ஆருக்கு பதிலா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq cos theta. சரி, மைனஸ் 2pq. அதான் cos 180 தான் மைனஸ் 1 போட்டோம்ல. a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்ப p மைனஸ் q. ஆமா சார், ரெண்டு வெக்டார் ஆப்போசிட்ல இருந்தா மைனஸ் பண்ணணும். இங்க பாருங்க, ஒரு வெக்டார் 9i வெக்டார், ஒரு வெக்டார் 4i வெக்டார், ஆன்சர் 5i வெக்டார். உனக்கு புரியுற மாதிரி அழகா போட்டிருக்கேன் பாரு. இது 9i வெக்டாரா? 9i வெக்டார 4i வெக்டார் இருக்குல்ல, 4iயோட டெய்ல கரெக்டா வச்சுக்கிட்டு எந்த ஹெட் வரைக்கும் வருதுன்னு பாரு. அப்ப ரிமைனிங் இருக்கிறது 5i வெக்டார். அந்த 5i வெக்டாரோட டைரக்ஷன் எங்க இருக்கு?
எந்த வெக்டார் பெரிய வெக்டாரோ அதே டைரக்ஷன்ல தான் 5y இருக்கும். அப்ப இங்கேயும் ஆல்பா 0வா சார்? ஏன்னா ஹரிசாண்டல்ல இருக்கு. ஆமா, நம்மள நான் ஃபார்முலா போட்டு காட்டுறேன். tan alpha equal to q sin 180. ஆமா சார், sin 180 0. p plus q cos 180. அப்ப sin 0 0, sin 180 0, alpha 0. இப்ப என்ன கத்துக்கிறீங்க? ரெண்டு வெக்டார் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா ஆட் பண்ணணும், ஆல்பா 0. ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணணும், ஆல்பா 0. இது ரொம்ப ஈஸி. சேம் டைரக்ஷன் ஆட் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன் சப்ட்ராக்ட் பண்ணணும். முடிஞ்சிச்சா? ரெண்டு வெக்டார் 90 டிகிரில இருந்தா ஒரு வெக்டார் இங்க இருக்கு, ஒரு வெக்டார் இங்க இருக்கு, இங்க p வெக்டார் இங்க இருக்கு, q வெக்டார் இங்க இருக்கு. ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரி. பிசிக்ஸ்ல அதிகமா யூஸ் ஆகிறது 90 தான் யூஸ் ஆகும். இங்க பாரு, r வேணும்னா ரூட் ஆஃப் p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் பிளஸ் 2pq cos theta cos 90 சார். அப்ப cos 90 உங்க எல்லாருக்கும் தெரியும் 0. இந்த டேர்மே காலி. எப்பெல்லாம் 90 டிகிரி பாக்குறீங்களோ அப்பெல்லாம் r வேணும்னா ரூட் ஆஃப் வெறும் p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் மட்டும்தான். அப்போ ஒரு வெக்டார் வந்து 3i வெக்டார் பிளஸ் 4j வெக்டார் அப்படின்னா அதோட வேல்யூ 5. எப்படி சார் சொல்றீங்க? ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 25, அதனால 5. 6i வெக்டார் பிளஸ் 10j வெக்டார் இதோட மேக்னிடியூட் எவ்வளோ? 10. ஏன் சார்? ரூட் ஆஃப் 36 6 8 சாரி 64 100 10. அப்ப 90 டிகிரின்றது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு i வெக்டாரும் ஒரு j வெக்டாரும் இருந்தா அது 90 டிகிரி. xi வெக்டார் பிளஸ் yj வெக்டார் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? சூப்பரா இல்ல? ஸோ r வேணும்னா ரூட் ஆஃப் p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர். ரைட், ஒரு முடிவுக்கு வரலாமா? டைரக்ஷன் சொல்லுங்க சார். tan alpha equal to q sin theta by p plus q cos theta. sin 90 ஒண்ணுங்களே சார், cos 90 0 ஆச்சு. அப்ப tan alpha வேணும்னா q by p, q by p. கத்துக்கிட்டீங்களா? இங்க இருந்து ஆல்பா மட்டும் வேணும்னா tan inverse ஆஃப் அங்க இருக்கிற q by p. உங்களுக்கு தெரியுமா tan thetaனாலே y by x தான். தெரியாது? tan theta ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. tan thetaனாலே ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. y by x இல்ல q by p எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. ரைட்டா? இங்க பாருங்களேன், இன்னும் நல்லா புரியும். இன்னும் அடுத்த 5 நிமிஷத்துல வெக்டார் ஒண்ணு இல்லாத பண்ணிடலாம். இங்க வாங்க, 6i வெக்டார் பிளஸ் 8j வெக்டார் இதோட மேக்னிடியூட் வேணும், இதோட டைரக்ஷன் வேணும்னு உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. எப்பவுமே என்ன பண்றதுன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத p வெக்டார்னு எழுதிக்கோ, செகண்ட்ல இருக்கிறத q வெக்டார்னு எழுதிக்கோ. 90 டிகிரி ஆச்சு. ஃபார்முலா ரூட் ஆஃப் p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர். அப்ப ரூட் ஆஃப் 36 பிளஸ் 64 100 10. டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? tan alpha equal to q by p ன்னு இப்பதான் கத்து கொடுத்தேன். q 8, p 6, அதனால 4/3. 4/3 ஏற்கனவே நீங்க கத்து கொடுத்துருக்கீங்க இந்த ட்ரையாங்கிள்ல. கவனிங்க. இப்ப புதுசா வந்த பசங்க, டேனோட 4/3 எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஒன்று போட்டுக்கணும். சின்னதா இருக்கிற இடம் 3, இந்த இடம் 4. அப்ப ஹைபோதசிஸ் கண்டிப்பா 5 தானே. ரூட் ஆஃப் p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் கண்டிப்பா 5. இந்த ஆங்கிள் 37 எடுத்துக்கணும், இந்த ஆங்கிள் 53 எடுத்துக்கணும். இந்த ஆங்கிள் ஷியோரா 19 தெரியும். டேனோட எந்த வேல்யூ 4/3 பாருங்க. tan 53 பாருங்க. ஆப்போசிட் சைடு 4, அட்ஜசன்ட் 3. ஆமா சார், அப்ப ஆல்பாவோட வேல்யூ 53 டிகிரி. அப்படின்னா இது என்ன தெரியுமா அர்த்தம்? இங்க பாருங்களேன், இந்த இடம் 6i வெக்டார் இங்க இருக்கு, 8j வெக்டார் இங்க இருக்கு. அப்ப ரிசல்டன்ட் இங்க இருக்கு, ரிசல்டன்ட் 10, டைரக்ஷன் 53 டிகிரி. அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? இதோட மேக்னிடியூட் 10, டைரக்ஷன் 53 டிகிரி. இப்போ உனக்கு எல்லாம் சூப்பரா புரிஞ்சிருக்கும். இப்ப ரெண்டு வெக்டார் ஆட் பண்றது ரொம்ப சாதாரண விஷயம். இன்னைக்கு பிரமாதமா இந்த விஷயத்தை கத்துக்கிட்டீங்க. ரெண்டு நம்பர் ஆட் பண்றது ஈஸி. சின்ன பிள்ளையில இருந்து படிச்சிருக்கேன். முத போனா 1 1 2 உங்க 1வது டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து இது வரைக்கும் 10வது வரைக்கும் வெறும் நம்பரை மட்டும்தான் ஆட் பண்ணிட்டு வந்த, ஸ்கேலாரை மட்டும்தான் ஆட் பண்ணிட்டு வந்த. உனக்கு புரியுதா? 100 100 200 200 200 400 படிச்சுட்டு வந்திருப்பேன். இப்பதான் 11th முதன்முறையா
வெக்டாரை ஆட் பண்ண கத்துக்கிறீங்க. 2 வெக்டாரை எப்படி ஆட் பண்ணணும்? ஒரே டைரக்ஷன் வந்து ஆட் பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியா. வேற வேற டைரக்ஷன் இருக்கிற நம்பர்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ட்ரையாங்கிள் லா யூஸ் பண்ணணும், இல்லைன்னா பாரலோகிராம் லா யூஸ் பண்ணணும். அப்ப தீட்டா 0, தீட்டா 180, தீட்டா 90. சூப்பரா இருந்துச்சா? ரைட் பை. எல்லாருமே வெக்டார் நல்லா கத்துக்கிட்டீங்களா? இல்ல யாருக்காவது இன்னும் திரும்பி ஏதாவது சொல்லணுமா? உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். உங்க பேர் என்ன சொன்னா? மானஸ் அண்ணா பேர் என்ன? மனசு சார். மனசு மறந்துட்டேன், சாரி. மனசு போன கிளியரா? பத்ரி கிளியர் சார். ஜிஷ்ணு, லலிதா, மிருத்திகா, நேஹா, நிதின், சாய், விஷாலினி, கிருத்திக். உன் பேர் என்னடா? மறந்துட்டா. ஹால்டா மோஹித் சார். நீ மோஹித். பெரிய பையன் ஆயிட்டுல, உன்னை குட்டியா பார்த்தேன் நானு. இத்தனோட இருந்தேன். இப்ப என்னடா 10வது முடிச்சு 11வது வந்துட்டேன். 2014 உங்க வீட்டுக்கு வரும்பொழுது நீ 3-4 இயர்ஸ்ல இருப்ப. இப்ப என்னடா 10வது முடிச்சு 11வது வந்து உட்காந்து என்கிட்ட. ரைட் அகைன் உன்னைய பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி தான். ரைட் இந்த சம் ஒன்று போட்டுறீங்களா? ஒரு சூப்பரான சம்மு. பி வெக்டார், கியூ வெக்டார், ஆர் வெக்டார் 3 ஈக்குவல். அப்ப தீட்டா எவ்வளோ? இதெல்லாம் உங்க போர்டுக்கு இம்பார்ட்டன்ட். எனக்கு ஜேஇ மெயினுக்கும் நீட்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோக்கஸ் ஃபுல்லா 11th சிபிஎஸ்சி போர்டு. அதை ஃபுல்லா சொல்லி கொடுத்துருவேன். பெருசா அந்த பக்கம் போக மாட்டேன். ஃபுல்லா சப்ஜெக்ட் புரிய வச்சுட்டு உன்னை காம்படிட்டிவ்க்கு சூப்பரா ரெடி பண்ணிடும். நீ 11th டீச் பண்ற அளவுக்கு நீங்க என்கிட்ட கத்து பண்ணீங்க. 12th வரும்பொழுது போர்டு, நீட்டு, ஜேஇ 3மே சேர்ந்த மாதிரி கத்துப்பீங்க. இப்போ 11th ஸ்டேட் போர்டுக்கும் போர்டு தூக்கிட்டாங்க, சிபிஎஸ்சிக்கும் போர்டு தூக்கிட்டாங்க. பட் நம்மளோட நோக்கம் ஒரு ஆலம் சால்விங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஒரு சம்ம பார்த்ததும் இதான் ஆன்சர்னு யோசிக்கணும். ரொம்ப ஃபாஸ்டா சம் போடணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் செட்டப்புக்கு ஒரு கொஸ்டினுக்கு 42 செகண்ட் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. அந்த 42 செகண்ட்ல 35 செகண்ட்ல கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு 7 செகண்ட் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கணும். லாஸ்டா அந்த 7 செகண்டே யூஸ் பண்ணணும். ரைட்டா? அப்படிதான் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்ய போறோம். PQR 3 ஈக்குவலா இருந்தா தீட்டா என்னவா இருக்கும்? இந்த சம் நானே போட்டு காட்டுறேன். மேக்னிடியூட் என்னப்பா ஃபார்முலா? ஆருக்கு பதிலா ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் பிளஸ் 2PQ காஸ் தீட்டா. சரி, நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா PQR 3 ஈக்குவலா இருந்தா இந்த தீட்டா என்னவா இருக்குன்னு கேக்குறீங்க. எப்பவுமே இந்த ரூட் வந்தாலே அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிருங்க. ஆர் ஸ்கொயர். அப்ப P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் 2PQ காஸ் தீட்டா. ஆமா சரி, எல்லாத்துக்கும் நீங்க ஈக்குவல்னு சொல்லிட்டீங்களே. ஓ விருப்பம். நீ ஆர்ன்னு கொடுத்துக்கோ, பின்னு கொடுத்துக்கோ, கியூன்னு கொடுத்துக்கோ. ரைட்டா? ஸோ நான் பின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ ஆருக்கு பதிலாக பி ஸ்கொயர். ஏன்னா PQR 3 ஈக்குவல். பிக்கு பதிலாக பி ஸ்கொயர், கியூக்கு பதிலாக பி ஸ்கொயர், 2PP காஸ் தீட்டா. தெரியுதா பாருங்க? ஏன்னா கியூக்கு பதிலாக பி. ஒரு பி ஸ்கொயர், இங்க 2 பி ஸ்கொயர் பிளஸ் 2P ஸ்கொயர் காஸ் தீட்டா. இல்ல பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், இங்க 2P ஸ்கொயர். நல்லா இருக்கா? ஸோ இங்க இருந்து காமனா இந்த 2P ஸ்கொயரை வெளில எடுத்துடுறேன். 1 பிளஸ் காஸ் தீட்டான்னு கத்துக்கணும். மல்டிபிகேஷன்ல இருக்கிறதுனால பி ஸ்கொயர் போனதுனால இங்க 1 இருக்கு. இந்த 2 டினாமினேட்டர்ல வந்துடும். இப்ப இந்த பக்கம் 1 பிளஸ் காஸ் தீட்டா. ஆமா சரி, காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2. இங்க இருக்கிற 1 அந்த பக்கம் வந்தா -1. -1 தான் பெருசா இருக்கு. அப்ப காஸ் தீட்டா ஈக்குவல் டு -1/2. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ட்ரிக்னாமெட்ரியில காஸ் -1/2 என்ன வேல்யூ சொல்லி கொடுத்தேன்? சரி, ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, படிச்சிருங்க. 120 டிகிரி. அப்ப தீட்டா வேல்யூ 120 டிகிரியா இருந்தாதான் PQR 3 ஈக்குவலா இருக்கும். PQR 3 ஈக்குவலா இருக்கும். இது உங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக சிம்பிளா சொன்ன ஒரு சம். இது P வெக்டாரா? அப்போ இந்த இடம் Q வெக்டாரா? ஆங்கிள் பிட்வீன் நம்பர்ஸ் 120 டிகிரி. ரிசல்டன்ட் வெக்டார் இங்க இருக்கும். இது ஒரு வெக்டார்ல ஒரு சூப்பரான விஷயம். 3 வெக்டார் ஈக்குவலா இருக்கணும்னா ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார் ஷியரா 120 டிகிரியா இருக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஒரே ஒரு சம் மட்டும், இன்னும் ஒரு சம் மட்டும். P வேல்யூ 6, Q வேல்யூ 8, தீட்டா 60 டிகிரி. எனக்கு R வேணும். உங்களுக்கு புரியுதா என்ன கேட்டிருக்கேன்ட்டு? அப்ப R வேணும்னா ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் பிளஸ் 2PQ காஸ் தீட்டா. R வேணும்னா ரூட் ஆஃப் P ஸ்கொயர்
plus q square plus 2pq cos theta. ஆமாம் சார். p ஓட வேல்யூ கொடுத்துருக்கீங்க 6 ஸ்கொயர் 36, q ஓட வேல்யூ கொடுத்துருக்கீங்க 64, 2 6 8 cos 60 1/2. லலிதா டைம் கரெக்டா 7மா, நீ லீவ் ஆயிக்கோ, மேக்ஸ் கிளாஸ் அப்படியே ஜாயின் பண்ணி. ரைட், சரி இப்போ ரெக்கார்டர் சென்ட் பண்ணி வரோம், லாஸ்ட் 5 நிமிஷம் அப்புறம் பார்த்து நீ கிளம்பு. ஓகே, 2 போயிடுச்சு இல்லையா? அதனால ஆர் வேணும்னா ரூட் ஆஃப் 36 64 100 48. அப்போ ஆர் வேணும்னா ரூட் ஆஃப் 148. பட் நமக்கு 144க்கு ரூட் தெரியும் 12ல. அப்போ ஆன்சர் 12 பாயிண்ட் சம்திங் 034 அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இப்படிதான் நீங்க ஆர் கண்டுபிடிக்கணும். சரி, ஆர் கண்டுபிடிச்சோம் 12 அரௌண்டு. டைரக்ஷன் சொல்லுங்க சார். டைரக்ஷன் tan ஆல்பா equal to q sin theta 8 q 8 sin theta sin 60 by p plus q cos 60. அப்ப 8 into root 3/2 6 plus 8 into 1/2. கீழே 4 10 ஆயிடுது. 4 root 3/10. அப்போ 2 root 3/5. அவ்வளவுதான், இதான் ஆன்சர். அப்ப tan ஆல்பாவோட வேல்யூ வேணா ஆல்பா வேணா tan இன்வர்ஸ் தூக்கி அந்த பக்கம் போட்டுக்கோம். ரைட்டா? இப்போ ஒரு வெக்டார் ஃபார்முலாவை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். பி வேல்யூ கியூ வேல்யூ கொடுத்துட்டு தீட்டா கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும், நீங்க சால்வ் பண்ணி சொல்லணும். ரைட்டா? உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் எடுத்துக்கோ, ஒரே ஒரு சம் தான். பி 10 கியூ 15 தீட்டா 60 டிகிரி. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர் அண்ட் ஆல்ஃபா. கிளாஸ் முடிஞ்ச அடுத்த 10 நிமிஷம் இல்லை 7 நிமிஷத்துக்குள்ள எனக்கு வரணும்.